நான் உங்கள் அஸ்வான். நேற்று புற்றுநோய் குறித்து ஒரு சிறிய அறிமுக வீடியோ பார்த்தோம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புற்றுநோய் ஆரம்ப நிலையில் நமது உடலுக்கு கொடுக்கக்கூடிய சில எச்சரிக்கைகள் என்ன, எச்சரிக்கையான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே ஆரம்பத்தில் நம்ம கண்டறியப்பட்டாலே நம்மளால் என்ன செய்ய முடியும்னா, அந்த நோயிலிருந்து நாம் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த அடிப்படையில் நம்ம வார்னிங் சைன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காரணம் இல்லாத எடை குறைவு. நம்ம டயட் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம், ப்ளஸ் நம்ம அதுக்கான உடற்பயிற்சியோ இல்லை இன்ன பிற விஷயங்களோ செய்திருக்க மாட்டோம். ஆனாலும் நம்மளுடைய உடல் என்ன செய்யணும்னா குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா, அதை முதல்ல என்ன செய்யணும், நம்மளுடைய மருத்துவரை அணுகி இது என்ன, எதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, நீண்ட நாளாக குணமாகாத சில காயங்கள், நம்ம உடல்ல சில பகுதிகளில் சில காயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த காயங்கள் நம்முடைய உடல்ல அதிக நாட்களாக இருக்குது அப்படின்னா, அந்த காயங்களை குறித்த அவேர்னஸ் நம்மள்கிட்ட இருக்கணும். மூன்றாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம உடல் எப்போதுமே சோர்வாகவும் களைப்பாகவுமே இருக்குது. இருந்தாலும் நம்ம நல்லதாக ரெஸ்ட் எடுக்கிறோம், ஆயினும் நம்மளுடைய உடல் அந்த சோர்வாகவும் களைப்பாகவும் இருக்குது அப்படின்னா, நம்ம முதல்ல அதை என்ன செய்யணும், அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான்காவது பார்த்தோம் அப்படின்னா, கட்டி மற்றும் வீக்கம். நம்ம உடல்ல சில கட்டிகளோ வீக்கமோ வந்தால் நமக்கு முதல்ல இருக்கக்கூடியது வலி, இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அப்போ நம்ம உடல் அந்த வலியை ஏற்படுத்தும். அப்படி வலி இல்லாத கட்டியோ வீக்கமோ நம்ம உடல்ல இருக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஒரு மருத்துவர் அணுகி அந்த கட்டியை குறித்த அந்த அவேர்னஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில இடங்கள்ல இது அதிகமாக வருது. எங்கேயெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்பகங்கள், கழுத்து, அப்புறம் கைக்குழி போன்ற இடங்கள் இந்த மாதிரியான கட்டிகள் அதிகமாக வருது. அந்த கட்டிகளை குறித்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம மருத்துவரை அணுகி அந்த கட்டியை குறித்து என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்த்துடணும். நான்காவது பார்த்தோம் அப்படின்னா, ரத்தம் காணப்படுதல். நம்ம உடல்ல சில இடங்கள்ல என்ன செய்யணும்னா ரத்தம் வரும். உதாரணத்துக்கு மலம், சிறுநீர், அப்புறம் இருமல், இந்த மாதிரியான நேரங்களில் ரத்தம் வெளியே வருது அப்படின்னா நம்ம அதை என்ன செய்யணும், பார்க்கணும். பெண்களுக்கு எஸ்பெஷலி மாதவிடாய் இல்லாத நேரத்தில் ரத்தப்போக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். அது அல்லாமல் நீண்ட காலமாக மாறாத வலி, நம்ம உடல் வலி இருந்துக்கிட்டே இருக்குது, நீண்ட காலமாக இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பான முறையில் மருத்துவரை அணுகி இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்கான தீர்வை நம்ம பார்க்கணும். இவை அனைத்தும் என்னன்னா, புற்றுநோய் தான் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடாது. ஆனால் இது புற்றுநோயாக இருந்து அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், முதலாவே நம்ம என்ன செய்யலாம், குணப்படுத்திக்கலாம். எல்லா கட்டிகளுமே எல்லா வலிகளுமே புற்றுநோயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் புற்றுநோயுடைய ஆரம்பம் இதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால பயம் வேண்டாம், தாமதம் வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல என்ன செஞ்சிருங்கன்னா அணுகிருங்க. இது போன்ற ஆரோக்கியமான விழிப்புணர்வு வீடியோகளுக்கு எங்களுடைய யூடியூப் சேனலை என்ன செய்யுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தகவல்களை என்ன செய்யுங்க, எங்களுடைய கமெண்ட்ஸில் போட்டு எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.